ஜல்லிக்கட்டு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு கேவியட் மனு தாக்கல் செய்திருக்கிறது. ஜல்லிக்கட்டில் யார் வழக்கு தொடுத்தாலும் தமிழக அரசின் கருத்தை பெறாமல் உச்சநீதிமன்றம் அதில் தீர்ப்பு வெளியிடக்கூடாது என்ற கருத்தையும் தமிழக அரசு வலியுறுத்தியிருக்கிறது. தமிழக அரசு தாக்கல் செய்திருக்கும் கேவியட் மனு தொடர்பான கூடுதல் விவரங்களை பகிர்வதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் டெல்லியிலிருந்து இணைப்பில் வந்துள்ளார். அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். நிரஞ்சன், தமிழக அரசு தாக்கல் செய்திருக்கும் மனுவின் முக்கியத்துவம் என்ன, விரிவாக சொல்லுங்க. பத்மபிரியா, கேவியட் மனு என்றாலே ஒரு சம்பந்தப்பட்ட ஏற்கனவே நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் தொடர்பாக ஏதேனும் ஒரு நிர்வாக ரீதியிலான ஏதேனும் ஒரு விஷயத்தை ஒரு அரசோ அல்லது தனிப்பட்ட நபர்களோ ஏதேனும் மேற்கொண்டால் அதில் உச்சநீதிமன்றம் அதற்கு தடை விதிப்பது, இடைக்கால தடை விதிப்பது, திருத்தம் மேற்கொள்வது போன்ற எந்த விதமான விஷயத்தையும் மேற்கொள்ளக்கூடாது என்று தொடுப்பதற்கு பெயர் தான் கேவியட் மனுவாக இருந்து வருகின்றது. அதன் அடிப்படையில் ஜல்லிக்கட்டு விவகாரம் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் தற்பொழுது தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டு நிலுவையில் இருந்து வருகின்றது. இந்த நிலையில் ஜல்லிக்கட்டு விவகாரம் தொடர்பாக ஒரு புதிய அவசர சட்டம் ஒன்றினை தற்பொழுது நிறைவேற்றி ஜல்லிக்கட்டு நடத்தப்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளை உருவாக்கி இன்றைய தினம் ஜல்லிக்கட்டு நடைபெறுகிறது. இந்த சூழ்நிலையில் நாளைய தினம் பீட்ட அமைப்பினரோ அல்லது விலங்குகள் நல வாரியமோ இந்த அவசர சட்டத்திற்கு தடை கோரி ஏதேனும் புதிய மனு தாக்கல் செய்தார்கள் என்றால் நாளைய தினமே அவர்கள் திடீரென்று உச்சநீதிமன்றம் அதற்கான பின்னணியை பார்த்து தடை விதிப்பதற்கான வாய்ப்பும் ஒரு பகுதியில் இருந்து வருகின்றது. எனவே இதன் காரணமாகத்தான் தமிழக அரசு நேற்று இரவே இந்த கேவியட் மனுவினை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் இந்த ஜல்லிக்கட்டு தொடர்பான வழக்கில் எந்த விதமான உத்தரவும், புதிய மனு பிறப்பித்தாலும் சரி, எந்த விதமான உத்தரவும் இனி இந்த அவசர சட்டம் தொடர்பாக தமிழக அரசு அணுகாமல் கொடுக்கக்கூடாது என்பதுதான் தற்பொழுது இந்த கேவியட் மனுவின் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. எனவே நாளைய தினம் ஒருவேளை பீட்டவோ அல்லது விலங்குகள் நல வாரியமோ தற்பொழுது தமிழக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த அவசர சட்டத்திற்கு தடை கோரி ஏதேனும் ஒரு புதிய மனுவினை தாக்கல் செய்தால் அதில் உச்சநீதிமன்றம் உடனடியாக எந்த விதமான இடைக்கால உத்தரவினையும் பிறப்பிக்க முடியாது. தமிழக அரசிற்கு இது தொடர்பான விவரங்களை முதலில் உச்சநீதிமன்றம் தெரிவித்து இது மாதிரியான ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் இதற்கு பதிலளிங்கள் என்ற தமிழக அரசின் பதிலை கேட்டு தமிழக அரசு என்ன மாதிரியான பதில் சொல்கிறது என்பதனை வைத்துதான் இனி உச்சநீதிமன்றமானது இந்த விவகாரத்தில் மனு தாக்கல் செய்ய முடியும். எனவே இது இந்த கூடுதல் பலத்தை ஏற்படுத்தி இருக்கிறது தற்பொழுது தமிழக அரசு அந்த வாதங்களை எடுத்து வைப்பதற்கு. ஏனென்றால் நிறைய வழக்குகளின் பொழுது எடுத்த உடனேயே ஒரு வழக்கு தொடுப்பார்கள், உடனடியாக அதில் ஒரு இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படுவதற்கான காட்சிகள் நிறைய உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றிருக்கிறது. ஏனென்றால் இது நீண்ட நாட்களாக நடந்து வருகின்ற ஒரு அறவழி போராட்டம், ஒரு சட்ட போராட்டமாகவும் தற்பொழுது மாறவிருக்கின்ற சூழ்நிலையில் தற்பொழுது தமிழக அரசு எடுத்திருக்கின்ற இந்த நடவடிக்கையானது ஒரு சரியான அணுகுமுறையை இது நிச்சயமாக எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் அதே போல்தான் தற்பொழுது தமிழக அரசு மேற்கொண்டிருக்கிறது. பத்மபிரியா, நிரஞ்சன், தற்போது பிறப்பித்திருக்கும் அவசர சட்டம் போதாது என்று போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்களிடம் தமிழக அரசின் மீது ஒரு விதமான அவநம்பிக்கை நிலவும் இந்த சூழலில் தமிழக அரசு எடுத்திருக்கும் இந்த முயற்சி நிரந்தரமான தீர்வாக மாற்றப்படும் என்ற நம்பிக்கையை ஊட்டும் பொருட்டு இந்த கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டதாக பார்க்கலாமா? அதாவது கேவியட் மனு என்பது இவர்கள் ஒரு இடைக்கால நிவாரணமாக எந்த விதமான உத்தரவையும் இவர்கள் பிறப்பித்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் தற்பொழுது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு நிரந்தர மனுவாக நாம் பார்க்கக்கூடாது. இது தொடுக்கப்பட்டதனால் உச்ச நீதிமன்றம் தமிழக அரசிற்கு தமிழக அரசின் இந்த அவசர சட்டத்திற்கு தடையே பிறப்பிக்காது என்று நம்மால் நிச்சயமாக கூற முடியாது. இது ஒரு கேவியட் மனு. அதாவது நீங்கள் ஏதேனும் உத்தரவு பிறப்பிக்கப் போகிறீர்கள் என்றால் எங்களுக்கான அந்த விஷயத்தை கூறுகள், இந்த மாதிரியான ஒரு மனு உங்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது, நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள் என்பதனை தெரிவிங்கள் என்பதற்காக மட்டும்தான் இந்த கேவியட் மனுவானது பயன்படும். அவசர கதியில் திடீரென்று நாளைய தினமே, நாளை காலை திடீரென்று உச்சநீதிமன்றத்தில் பீட்டாவோ அல்லது விலங்குகள் நல வாரியமோ ஏதேனும் ஒரு மனு தாக்கல் செய்து இந்த அவசர சட்டத்திற்கு ஏதேனும் தடை கூறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அவ்வாறு கோரும் பட்சத்தில் உச்சநீதிமன்றம் தடாலடியாக சரி நாங்கள் உங்களுக்கு இடைக்கால தடை விதிக்கிறோம் இந்த அவசர சட்டத்திற்கு என்று கூற முடியாது. தமிழக அரசையும் அவர்கள் அணுக வேண்டும், தமிழக அரசிடம் பதில் கேட்க வேண்டும். நீங்கள் எதற்காக இந்த அவசர சட்டம் கொண்டு வந்தீர்கள், இதற்கான விவரங்களை நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுங்கள், எந்தெந்த அடிப்படையில் அவசர சட்டங்கள் இயற்றப்பட்டது உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் கேட்பார்கள். தமிழக அரசுக்கு நிச்சயமாக அதற்கு குறிப்பிட்ட கால அவகாசமும் வழங்குவார்கள் இந்த விவரங்களை அனைத்து
எல்லாவற்றையும் சேகரித்து கொடுப்பதற்கு. எனவே நாளைய தினம் ஒரு இடைக்கால தடை உத்தரவானது திடீரென்று அதிரடியாக பிறப்பிக்கப்படுவதற்கான வாய்ப்பானது தற்பொழுது அடைக்கப்பட்டிருக்கின்றது. பொறுமையாக உச்சநீதிமன்றம் ஒரு விரிவான விசாரணையை நடத்துவதற்கான, ஒருவேளை பீட்டா உள்ளிட்ட அமைப்புகள் இந்த அவசர சட்டத்திற்கு எதிராக மனு தாக்கல் செய்தார்கள் என்றால் மட்டும்தான், அவ்வாறு இல்லை என்றால் தொடர்ந்து இந்த சட்டமானது 23ஆம் தேதி நிறைவேற்றப்பட்டு அது ஒரு நிரந்தர சட்டமாக மாறிவிடும். தற்பொழுது போராட்டக்காரர்கள் இந்த அவசர சட்டத்தில் தமிழக அரசு சில மிக முக்கியமான சில அம்சங்களை சேர்த்திருக்கின்றார்கள். அந்த அம்சங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் தற்பொழுது அந்த போராட்டமானது மாறி இருக்கின்றது. ஆனால் இந்த தமிழக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த அவசர சட்டமானது வருகின்ற 23ஆம் தேதி சட்டப்பேரவையில் அனைத்து கட்சிகளும் ஏற்றுக்கொண்ட பின்னர் இது ஒரு நிரந்தர சட்டமாக மாறிவிடும். அதாவது மிருகவதையிலிருந்து தமிழகத்துக்கு, அதாவது இந்த காளைகளை காட்சிப்படுத்துவதன் பட்டியலிலிருந்து தமிழகத்திற்கு மட்டும் விலக்களிக்கப்படும். மற்ற மாநிலங்களில் அந்த சட்டம் அவ்வாறே இருக்கும். தமிழகத்திற்கு மட்டும் ஒரு சிறப்பு விலக்கானது அளிக்கப்படும். அந்த வகையில் தான் ஜல்லிக்கட்டு, இந்த ரேக்லாரிஸ் உள்ளிட்ட விஷயங்கள், காளைகளை வைத்து இந்த காட்சிப்படுத்துகின்ற இந்த விஷயங்கள் தொடர்ந்து நடைபெறும் என்பது தற்பொழுது அது புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. பத்மபிரியா. நிரஞ்சன், அதாவது நாளை சட்டப்பேரவையில் இந்த அவசர சட்டமானது மசோதாவாக இயற்றப்பட வேண்டும், இது ஒரு நோக்கம். இந்த அவசர சட்டம் மசோதாவாக நிறைவேற்றப்படும் வரையில் இந்த வழக்கில் ஜல்லிக்கட்டுக்கு எதிரான தரப்பினர் எந்த ஒரு இடையூறையும் ஏற்படுத்திவிடக் கூடாது என்ற ஒரு கோணத்தில் தான் இந்த கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்று கூறலாம் அல்லவா? நிச்சயமாக. அதாவது அவசர சட்ட ஆர்டினன்ஸுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதிப்பதற்கான, ஒரு இடைக்கால தடை விதிப்பதற்கான நிறைய காட்சிகள், நீட் உள்ளிட்ட ஜிஎஸ்டி உள்ளிட்ட நிறைய விவகாரங்களில் நாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் அதுவே ஒரு சட்டமாக மாற்றப்பட்டு விட்டால் நீட் விவகாரத்தை நாம் எடுத்துக்காட்டாக மிக எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். இதே மாதிரியான விஷயம் வந்தது உச்சநீதிமன்றத்திற்கு ஒரு தரப்பினர் எதிராக சென்றிருந்தார்கள். அது இன்னமும் மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு அவசர சட்டம். அப்பொழுது கூட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த அவசர சட்டத்தை ஏன் இவ்வளவு அவசர கதியில் நீங்கள் கொண்டு வந்தீர்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை கொண்டு வந்தார்கள். இல்லை, நாங்கள் இதனை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப் போகிறோம் என்ற உறுதிமொழியை ஏற்று அந்த இடைக்கால தடையானது விதிக்கப்படாமல் இருந்தது. எனவே அவசர சட்டத்திற்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதிப்பதற்கான வாய்ப்புகளும் சாத்தியங்களும் நிறையவே இருந்து வருகின்றது. ஏனென்றால் நிறைய ப்ரொசீஜர்களை ஃபாலோ செய்யவில்லை என்று கூறி அதற்கான சில சட்ட நுணுக்கங்களை அவர்கள் முன்வைத்தார்கள் என்றால் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திவிடும். ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த எம்எல்ஏக்களோ அல்லது மத்திய அரசில் எம்பிக்கள் இவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு அவசர சட்டத்தினை அந்த வரைவினை அப்படியே மாற்றி ஒரு புதிய சட்டத்திட்டமாகவோ அல்லது சட்டமாகவோ அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் அதனை உச்சநீதிமன்றம் கிராஸ் எக்ஸாமின் என்று சொல்வார்கள், விசாரணை செய்வதற்கான அந்த அவர்களுக்கான அந்த அதிகாரம் என்பது நிச்சயமாக பெரிய அளவில் கிடையாது என்பதனை பல்வேறு வழக்குகளிலும் சரி, பல்வேறு சட்ட விவகாரங்களிலும் சரி தொடர்ந்து நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த அவசர சட்ட விஷயத்தில் தமிழக அரசு கையாண்டி இருக்கக்கூடிய சட்ட முறைகள் என்பது சரியான முறையில் தான் இருந்து வருகின்றது. ஆர்டிகல் 223 அடிப்படையில் ஒரு மாநில அரசு ஒரு சட்ட திருத்தத்திலேயோ அல்லது அவசர சட்டத்திலேயோ கொண்டு வரும் பொழுது அதற்கு மத்திய அரசிடம் ஒப்புதல் பெற வேண்டும். ஏற்கனவே இந்த அவசர சட்டத்திற்கு மத்திய அரசின் ஒப்புதலானது பெறப்பட்டு விட்டது. உள்துறை கொடுத்தாகிவிட்டது, சட்டத்துறை அமைச்சகம் கொடுத்தாகிவிட்டது. இதில் மிக முக்கியமாக சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் துறை அமைச்சகமும் இதற்கான ஒப்புதலை வழங்கியாகிவிட்டது. பின்னர் இதற்கு கவர்னரிடம், தமிழக அரசிடம் அனுப்பப்பட்டு கவர்னரும் தற்பொழுது இதற்கு ஒப்புதல் அளித்து விட்டார். இனி இருக்கின்ற ஒரே ஒரு விஷயம், 23ஆம் தேதி சட்டப்பேரவையில் கூடி அனைத்து எம்எல்ஏக்களும் ஒருமனதாக இந்த அவசர சட்டத்தினை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் இது தமிழக அரசின் அதிகாரப்பூர்வமான ஒரு சட்டமாக மாறிவிடும். அதன் பின்னர் இந்த ஜல்லிக்கட்டில் இருக்கின்ற தடையானது மிகப்பெரிய அளவில் அந்த தடையானது உடைந்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் உருவாகி இருக்கின்றது. ஆனால் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் கூறுவது இந்த அவசர சட்டத்தில் இவர்கள் சேர்த்திருக்கக்கூடிய அந்த சாராம்சங்கள் தான் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஒத்து போகவில்லை. பேரிகேடுகள் அமைக்க வேண்டும், முன்பணம் செலுத்த வேண்டும் உள்ளிட்ட சில விஷயங்கள் இந்த அவசர சட்டத்தின் மிக முக்கியமான விஷயங்களாக கூறப்பட்டு வருகின்றது. இதுதான் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதை மாற்றுவதற்கான வாய்ப்புகளை பார்க்க வேண்டும் என்று கூறி வருகிறார்கள். எனவே இந்த அவசர சட்டம் சட்டமாக மாற்றிவிட்டால் நிச்சயமாக உச்சநீதிமன்றம் இதற்கு தடை விதிப்பதற்கான சாத்தியக்கூறு என்பது மிக மிக குறைவாகத்தான் பார்க்கப்படுகிறது. பத்மபிரியா, அவசர சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் சில அம்சங்களே விவாத பொருளாக இருக்கும் பொழுது தமிழக சட்டப்பேரவையில் இது வலுவான சட்டமாக இயற்றப்பட எந்த அளவிற்கு வாய்ப்பு இருக்கிறது நிரஞ்சன்?
இந்த விஷயத்தை தமிழக அரசு இனி எதிர்கட்சிகளிடம் தொடர்பான விவரங்களை அவர்கள் எடுத்துரைக்க வேண்டும். இந்த இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது இந்த அவசர சட்டத்தில் சாராம்சங்கள் என்ன இருக்கிறது என்பது தொடர்பான மிக தெளிவான விவரங்கள் போராட்டக்காரர்களிடம் சென்று சேரவில்லை. நம்மால் எளிமையாக சில எம்எல்ஏக்களிடம் கேட்க முடிந்தது. எனவே சட்டப்பேரவையில் அனைத்து எம்எல்ஏக்களின் கருத்து எந்த மாதிரி ஒருமித்து இருக்கிறது என்பது தொடர்பாகத்தான் இது நிறைவேற்றப்படும். ஆனால் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது.